தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளி கொலை செய்தார்கள். அவர் சிலுவையில் மரித்த பின்பு 100க்கு அதிபதியும் அவனோடு கூட சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை காவல் காத்தவர்களும் நடந்த பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மெய்யாகவே இவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றார்கள். இன்றைய மக்கள் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்று சாதிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிறேன். பிதா என்னை அனுப்பினார். நான் பிதா என்னிடம் கூறியதையும் நான் பிதாவினிடத்தில் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக உரைக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணாதவனே அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான் என்று யோவான் கூறுகிறார். எனவே நாம் ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவா தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் மிகப்பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.